Hello, good evening. Let us learn active to passive voice. Okay, his behavior vexes me. இந்த சென்டென்ஸில் என்ன டென்ஸ் இருக்குது அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகேயா, பாருங்கள், which is the verb here. Very good. Vexes இதான verb. பாருங்கள், இது எஸ், இது வி, இது ஓ. ஓகேயா, எஸ்விஓ பேட்டர்ன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இந்த எஸ்விஓ பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேயா, அடுத்த ஸ்டெப் வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம எஸ்விஓ பேட்டர்ன் இருக்கும். அதில் வந்து நிறையா டென்சஸ் இருக்குது. டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள ஆக்டிவ் வாய்ஸை எப்படி மாற்றுறது அப்படின்னு இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அதில் உள்ள புக் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, பாருங்கள், இப்போ திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஓகே, நோட் 1. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததுன்னா பி வேர்ப்ஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் அதை ஒரு லிஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈஸியாக நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் எழுதலாம். பி வேர்ப்ஸில் ஒரு பி வேர்ப் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம எழுதணும். இப்போ வந்து 3 பி வேர்ப்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆம், இஸ், ஆர். ஓகேயா, அடுத்த ஆப்ஜெக்ட் பொசிஷனை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், மீ என்பது ஐ எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஐ தானே ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் வரும். ஐக்கு உள்ள வேர்ப் எது? ஆமா, இஸ்ஸா, ஆர். ஓகேயா, தட் இஸ் வெரி குட். ஐ ஆம். ஓகேயா, இந்த பி வேர்பை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஐ ஆம். அடுத்த வேர்பை பாருங்கள், வெக்ஸஸ்ன்னு இருக்குது. வெக்ஸஸோட நோட் 2 past participle. Find out the past participle. Super. Vexed. Okay, எப்படி வரும்? Vex. அடுத்து vexed. Past participle vexed. Past tense ஏதான past participle of. So I am vexed. Very good. அடுத்து note 3. use the word by. use by. by என்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. I am vexed by subject position இங்கே கொண்டு வந்துருங்க. by his behavior. Okay, I am vexed by his behavior. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ஸில் இருக்கிறனால வெக்ஸுக்கு வெக்ஸ் வேர்பை பார்த்துட்டு நம்ம வந்து ஆம், இஸ், ஆர் ஏதாச்சும் ஒரு பி வேர்பை சேர்க்கணும். அந்த பி வேர்ப் வந்து ஆமு. ஓகே, நம்ம சேர்த்துட்டோம். வெக்ஸஸ்ன்ற வேர்டை வந்து வெக்ஸ்டுன்னு மாற்றிக்கணும். அப்புறம் பை என்ற வேர்டை மறந்துடாதீங்க, பை. ஸோ இப்போ தான் ஆன்சர் வந்து ஹிஸ் பிஹேவியர் அப்படின்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எழுதுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஓகேயா, so let us solve one more sentence. 7th sentence ஈஸியாக எடுத்துக்கிறோமா? they clean the classroom. they clean the classroom. ஓகேயா, இப்போ பாருங்கள், இந்த க்ளீன் இதுதான் வந்து. ஓகேயா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எஸ், சப்ஜெக்ட், வேர்ப். இப்போ இங்கே வந்து நமக்கு 2 வேர்டு இருக்குது, அங்கே சப்ஜெக்டில் 2 வேர்டு இருந்துச்சு. ஓகே, அதை கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேயா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? த கிளாஸ் ரூம், கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க, த கிளாஸ் ரூம். ஓகே, அடுத்த மிஸ் என்ன சொன்னேன்? ஒரு பி வேர்பை நீங்கள் சேர்க்கணும். பி வேர்ப் என்ன வரும் பாருங்கள்? ஆமா, இஸ்ஸா, ஆரா. வெரி குட். த கிளாஸ் ரூம் பக்கத்தில் என்ன வரும்? இஸ்.
ஓகேயா இஸ் க்ளீனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன செகண்ட் நோட் பாருங்கள் க்ளீன்டு நோட் நம்பர் 2 நான் இங்கே போட்டிருக்கேன் க்ளீன்டு ஓகேயா நெக்ஸ்ட்டு என்ன வேர்டு சேர்க்கணும் பை ஓகேயா மறந்துடாதீங்க தேயை வந்து என்னம்மா மாற்றிக்கணும் தெம் ஓகேயா இந்த ப்ரோனவுன்ஸ் நோட் 3 லேர்ன் த ப்ரோனவுன்ஸ் ஓகேயா ஸோ ஐ வந்தால் மீன் மாற்றணும் அதுக்கப்புறம் தே வந்தால் தெம்மு ஹீ வந்தால் ஹிம் ஷீ வந்தால் ஹர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோனவுன்ஸையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நோட் 1 நோட் 2 நோட் 3 அடுத்து சாரி ஹியர் நோட் 4 ஓகேயா நோட் 4 ஓகே புரியுதா ஸோ ஐம் கிவிங் யூ நான் ஹோம்ஒர்க் ஓகே ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் எப்போயுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏற்கனவே நான் வந்து 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் இது எக்ஸசைஸ் வந்து 4 ஓகே ஆல்ரெடி 5 வீடியோஸ் வந்து நான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறேன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ அப் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து டுடே வி ஆர் லேர்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னைக்கு படித்தது என்னது ஸ்டேட்மெண்ட்டில் எது படித்தோம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் படித்தோம் active to passive voice மாத்துங்க okay I am giving you the sentence he writes a test he writes a test at the second all my friends like apple. All my friends like apple. Okay, try to solve the answer and we can see in the next video. Okay, thank you.